ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வியாழக்கிழமை பாபாவினுடைய குருவாரம். பாபாவினுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை உங்கள் கண்களுக்கு விருந்தாக்குவதில் நான் மகிழ்கிறேன். பாபாவினுடைய அபிஷேக திருக்காட்சியையும் ஆரத்தி வழிபாடையும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. பாபா ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும்னு விரும்பக்கூடிய பல நல்ல உள்ளங்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் கண்களுக்கு விருந்தாக்கும் விதத்தில் இந்த பதிவு அமைந்திருக்கிறது. பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களால் மட்டுமே பாபாவின் தரிசனத்தை காண பாக்கியம் கிடைக்கும். அந்த விதத்தில் நாம் அனைவரும் புண்ணியசாலிகள், பாக்கியசாலிகள். பாபாவின் தரிசனம் நம்முடைய பல ஜென்ம பாவங்களை போக்கி அருளும். பாபாவை நாம் வணங்கணும்னா நமக்கு அதற்கான தகுதி இருக்கணும். என்ன தகுதி இருக்கணும்? பணக்காரங்களாக இருக்கணுமா, இல்லை பதவி அந்தஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணுமா, ரொம்ப படித்தவங்களாக இருக்கணுமா? இப்படி எதுவுமே கிடையாதுங்க. மனசு நிறைய அன்பும் நேர்மையான நல்ல சிந்தனை உள்ள நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் போதும் பாபாவின் தரிசனத்தை நம்மால் எளிதில் பெற முடியும். பாபா தன் பக்தர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. தான் கையில் என்ன கொண்டு வரோம் அப்படிங்கிறது, நாம் கொண்டு போகிறோங்கிறது எண்ணம் நமக்கு மட்டும்தானே தவிர்த்து நாம் என்ன கொண்டு வரோம், நம்ம கையில் ஏதாவது கொண்டு போய் பாபா கிட்ட கொடுக்கணுங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை எப்போதும் முழு சிரிப்போட வரவேற்பதற்கு பாபா ஷீரடியில் எப்படி காத்திருந்தாரோ அதே போலத்தான் ஒவ்வொரு பாபா ஆலயத்திலையும் நாம அவருடைய பக்தர்கள் எப்போ வருவோன்னு சொல்லி வழி மேலே விடி வச்சு காத்திருப்பாங்க இல்லைங்களா? அதுபோல நம்மளுடைய வருகைக்காக பாபா காத்திருக்கிறாரு. நாம நினைச்சா மட்டும் பாபா ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட முடியாதுங்க. பாபா நினைக்கணும், நம்மளை பார்க்கணும்னு பாபா நினைக்கணும். அப்படி நினைச்சாருன்னா நிச்சயமா அவருடைய ஆலயத்துக்கு நம்மை அழைப்பார். போகும்போது மனசு நிறைய பாரத்தோட அவர் பாதத்தில் போய் உட்காரக்கூடிய பக்தர்கள் கோவிலில் அவர்கிட்ட அவருடைய பாதத்தில் நம்மளுடைய அனைத்து சங்கடங்களையும் இறக்கி வச்சுட்டு, பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும்போது எல்லா சுமைகளையும் பாபா வாங்கியிருப்பார். இது சர்வ நிச்சயம். இதை எல்லா விதத்துலேயுமே பாபா இந்த அனுபவத்தை தன் பக்தர்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நீங்களும் கூட இந்த மாதிரி அனுபவத்தை நிச்சயமாக பெற்றிருப்பீங்க. போகும்போது கோயிலுக்கு போய் உட்காரும்போது பாபா இவ்வளவு சங்கடமாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் முன்னால் போய் அமரக்கூடிய நம்மை போன்ற பக்தர்களை ஆறுதலையும் தேறுதலையும் தந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக பாபா வழங்கி அருளுவார். அப்படி அவருடைய அருளை பெற்ற பக்தர்கள் பல கோடி. அந்த விதத்தில் நானும் அந்த அளவில் பாக்கியசாலி தான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. வாழ்க்கையில் பிரச்சனையை நாம் எப்படி கடந்து போகிறோம், அந்த பக்குவத்தை நாம் எப்படி வர வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பாபாவை மனசார பணியக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயமாக அந்த பக்குவத்தை பாபா தந்துடுவார். என்னங்க நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, நானும் வாரம் பாபா கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன், என்னுடைய பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லையேன்னு சொல்லி ஒரு சில பக்தர்கள் மனதுக்குள்ள இப்படி நினைக்கிறது எனக்கும் புரியுது. என்னங்க பண்ணுறது, கர்ம வினை பயன் அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதில் நம்மளால் குறைச்சிட முடியுமா? முடியாது. நாம் பாபா கோயிலுக்கு மட்டும் போலங்க, வாரம் தவறாமல் சிவன் கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், முருகர் கோவிலுக்கு போகிறோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். அது போலவே வியாழக்கிழமையில் மகானான சத்குரு சாய்நாதர், ராகவேந்திர சுவாமி, மகா பெரியவா, இப்படி குருமார்களுடைய ஆலயத்துக்கும் நாம் சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய கஷ்டம் தீரணும்னா குருவும் சரி கடவுளும் சரி நம்ம மேலே கருணை காட்டணுங்க. நாம் சேர்த்து வச்ச பாவம் மூட்டை எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய சத்குருவுக்கு நிச்சயமாக அது தெரியும். ஏற்கனவே நாம் செய்த பாவ வினைகளும் சரி, இப்போ நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவ வினைகளும் சரி, அனைத்தையும் போக்க வல்லமை நிறைந்தவர் சத்குரு. அப்படிப்பட்ட சாய்நாதரின் பாதத்தை பணிந்து பாபா என்னால் தாங்க முடியல, என் கஷ்டத்தை தீர்த்து வையின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அவர் முன்னால் விட்டு பாருங்க. உங்களுடைய சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும். உடனுக்குடனே
நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது தான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் பாபா கிட்ட போய் நிதானமாக உங்கள் மனசுமை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும் பாபா, எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க, நான் நம்புறேன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையை வச்சு அவர்கிட்ட உங்கள் பொறுப்பை எல்லாத்தையும், உங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க நம்புகிறேன் பாபான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு ஆலயத்தை விட்டு நீங்க புறப்பட்டு பாருங்க. நிச்சயமா உங்க மனசு லேசாகும். அதே போலவே சீக்கிரத்திலேயே உங்களுடைய சங்கடங்கள் நிச்சயமா காணாம போகும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. சத்குரு மேல நம்பிக்கை வச்ச யாரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. காலதாமதம் வேண்டுமானால் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சத்குரு சாய்நாதரால் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். நம்பிக்கையோட ஒரு நொடி சாயின்னு சொல்லி மனசார சொல்லுங்க. உங்களுடைய இந்த பிரார்த்தனை இப்போ பாபா கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. நம்புங்க, தினமும் 2 நிமிஷமாவது பாபா முன்னால் அமர்ந்து உங்கள் சங்கடங்களை எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் பாதத்தில் நியாயமான கோரிக்கைகளை வையுங்க. 2 நிமிஷம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு ஒரு 21 முறை சொல்லிட்டு அவரை நீங்கள் மனசார வணங்கி, அவருடைய சிலை ரூபத்தில் இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் அவருக்குன்னு 2 நிமிஷம் தினமும் ஒதுக்கி அவர்கிட்ட வழிபாடு செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக காணாமல் போகும். பாபாவின் அருள் இருப்பதனால் மட்டுமே நிறைய சங்கடங்கள் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. பாபா பார்த்து நம்ம கஷ்டத்தை குறைச்சி கொடுத்த கஷ்டத்தையே நம்மளால் தாங்க முடியல. ஒருவேளை அவரை வணங்காமல் இருந்திருந்தா, கடவுளை வணங்காமல் இருந்திருந்தா அது மிகப்பெரிய சுமையாக இருந்திருக்கும். அதனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. பாபாவின் அருள் நிச்சயமாக எல்லா சங்கடங்களையும் நீக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கல்வியில் உயர வேண்டுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, திருமணம் கைகூட வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, எல்லாத்தையும் இந்த நிமிஷம் இந்த பதிவை பார்க்குற இந்த பாபாவையே நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற பாபாவா நினச்சி உங்கள் மனசில் இருக்கிற கோரிக்கையை பாபா கிட்ட உங்களுடைய எல்லா சுமையையும் இறக்கி வச்சுடுங்க. நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீருங்க. இந்த குருவாரத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் குறையும். உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். நம்மளுடைய பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் பாபா பூர்த்தி செய்வார். கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வை பாபா கொடுப்பாரு. கவலையை விடுங்க. பாபாவினுடைய பாதத்தில் கவலை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. இனி வரக்கூடிய காலம் வசந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கக்கூடிய பக்தர்களை பாபா எப்போதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு பாபாவின் பாதத்தை பணிந்து அவர் அருள் பெற்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவை ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த பதிவு நிறைய பாபா பக்தர்களுக்கு போய் சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது பாபாவினுடைய அருள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பல பக்தர்களுக்கு சென்று சேரும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். பாபாவின் அருளோடு வளமாகவும் நலமாகவும் வாழ்வோம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.